ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற இந்த 3வது ஆடி வெள்ளி நான் போன கோயில் வேற எங்கோ இல்லைங்க, ஈசிஆர்ல தான் இருக்கு. இத்தனை நாள் எப்படா இந்த கோயிலை நான் பார்க்காம இருந்தேன்னு தெரியலங்க. ஏன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. இது இங்க இருக்கு அம்மனுக்கும் திருச்சியில இருக்க வெக்காளி அம்மனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த லாங் வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாதம் இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறப்பு பூஜை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு விளக்கை வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா நினச்ச காரியம் நடக்கும். அது என்ன விளக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த அம்மனோட பேர் தான் அருள்மிகு ஸ்ரீ அணையாத்தம்மன். இங்கே வந்து கரெக்டாக ஈசிஆர்லேருந்து நம்ம சோழிங்கநல்லூர் போகிற வழியில் ஆர்டிஓ ஆஃபீஸ் தானோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய கோயில் இருக்குங்க. இது வரைக்கும் இந்த கோயில் நான் பார்த்துட்டு போயிருக்கேன், உள்ளே போனதில்லை. உள்ளே வந்து நிறைய பிரகாரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மூலவர் இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க இந்த கோயில் போகும்போது. எனக்கு உள்ளே நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் அழகா குட்டியாக உட்காந்து. அரச மரமே பார்த்தீங்கன்னா நல்லா பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது நல்ல பழமையான கோயில் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாக படம் போட்டு அந்த மாதிரி அந்த கல் சிலைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு இந்த ராகேது இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க போல் இருக்கு. பூஜை வந்து மஞ்சள்லாம் இது பண்ணி நல்ல இதாக அழகாக இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு. இந்த பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை, அதெல்லாம் என்னன்னு நான் கேட்கல. பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே வந்தீங்கன்னா நம்ம அம்மனோட சன்னதி இருக்குது. அது மேலே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் வெக்காளி அம்மனும் இந்த அம்மனும் ஒன்று அப்படின்னு. ஏன் அப்படின்னா வெக்காளி அம்மனுக்கு மேலே கூரையே கிடையாது, ஓப்பனாக இருக்கும் அப்படியே. ஆனால் இங்கே கூரை மட்டும் இருக்குது. நான் என்ன அப்படின்னு குருக்கள்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த அம்மன் அருள்வாக்கில் வந்துட்டு உலையில அரிசியை போட்டு ஒரு சாதம் விதையறதுக்குள்ளார இந்த கூரையை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறத உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாராலையும் பண்ண முடியல, அதனால கூரையை மட்டும் வச்சிருக்காங்க. இந்த அம்மன் எப்படி உருவானாங்க, இவங்களுக்கு ஏன் அணையாத்தம்மன் அப்படின்னு பேர் மருவி வந்துச்சு, இவங்க உண்மையான பேர் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் போனோன்னே எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மேற்கூரை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மன் சன்னதிக்கு நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வர்றது வந்து பின்னாடி வழி, அந்த சைட் பாருங்களேன், நம்ம நடந்து வராங்க, அந்த பேக் சைடு தான் மெயின் என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. இந்த மரம் தான் ஃபஸ்ட்டு உருவானுச்சு அப்படின்னு சொல்லி இந்த குருக்கள் சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு அம்மனா 2 இருப்பாங்க, ஒரு சின்னதாகவும் ஒன்று பெருசாகும். அதே மாதிரி தான் இந்த மரமும் இருக்குது பாருங்கள். இந்த அரச மரம் பாருங்கள் எவ்வளோ விரிஞ்சு ரொம்ப பழமையான மரம் போல் இருக்கு. இதான் அவரும் சொன்னார், இந்த மரங்கள் மாதிரி தான் அங்கே உள்ளே இருக்க சுயம்பு அம்மனும் இருக்கும். ஃபஸ்ட்டு மரம் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேருந்து நேராக போனீங்க அப்படின்னா நீங்கள் அம்மனோட சன்னதிக்கு போயிடலாம். நம்ம அப்படியே அந்த அம்மனோட உருவம் பார்த்தீங்கன்னா அப்படி மனசில் பதிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு அம்மன் யாரும் அங்கே உட்காந்துருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இந்த கோயிலோட அமைப்பே பாருங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சுயம்பா ஃபஸ்ட்டு உருவான அந்த 2 சுயம்பு அம்மன் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் தான் இந்த அம்மன் வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது. நம்ம கையெடுத்து கும்பிட்டு நம்ம வேணும்னா அப்படியே அருள் பாலிக்கிறாங்க. அவள் பக்தர்களுக்கு என்ன வேணுமோ நீ கோயிலுக்குள்ளே என்ட்ரானே கொடுப்பா. அப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. எனக்கு அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தீபாவளி காமிச்சதுக்கு அப்புறமா நான் குங்குமம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்தேன். நேராக வந்தீங்கன்னா அந்த 2 மரம் தான் அம்மனுக்கு நேராக இருக்குது. அப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவகிரகத்தோட சன்னதி இருக்குது. இது பார்க்கும் போது நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ள அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருவம் நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா நவகிரகத்தால் நடக்கிற பிரச்சனைகளுமே உங்களுக்கு இந்த அம்மன் காப்பாற்றி கொடுத்துருவா அவங்கள. ஸோ அப்படியே சுற்றி வந்து நான் கும்பிட்டுட்டு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒட்டியே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது கோயிலோட உள்ளமைப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் மேலே வந்து அம்பாலோட உருவம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அப்படியே உங்களுக்கு இதை சுற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலை ஒட்டியே ரைட் சைடில் ஏறினீங்க அப்படின்னா மண்டபம் மாதிரி இருக்குது. ஒரு நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்ற பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகவே இல்லை. நான் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா நான் அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது எனக்கு பசிச்சிச்சு. ஸோ நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மாதுளம் பழத்தை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு வந்தேன். ஆனால் பசி அடங்கவே இல்லை. கோயிலுள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா வந்துட்டு நீ சாப்பிடுவே இல்லை அப்படின்னாங்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குறாங்க என்னன்னு தெரியல. இல்லை நான் கொடுத்தா சாப்பிடுவியாப்பா அப்படின்னாங்க. இல்லை பாட்டி நான் சாப்பிடுவேன், ஏன் நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்க, இல்லைப்பா நீ சாப்பிடு எனக்கு அப்படின்னு. ஏன் எதுக்கு சொன்னாங்க அப்படிங்க சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை.
ஸோ நான் இருங்க பாட்டி, நான் எல்லாம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சுற்றி கும்பிட்டுட்டு நாங்கள் போனேன் அங்கே. ஏன்னா வேறு யாருமே பொங்கல் வைக்கலங்க, இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அது எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு போன உடனே என்ன பண்ணாங்கன்னா இலையை பிச்சு தொடச்சி எனக்கு அதில் வந்து அவங்க வச்சு இந்த பொங்கல் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் 90 எனக்கு வச்சு விட்டாங்க பாட்டி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, அந்த இடத்துல யாருமே இல்லைங்க, அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதாவது பொங்கல் வச்சுட்டு மற்ற லேடிஸோ யாருமே பொங்கல் வச்சு கூட இல்லை. ஆனால் இவங்க என்னமோ என் பசியாத்த வந்த அந்த அலைக்காத்தம்மனா இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. என்னடா அது பேர் மாற்றி சொல்கிறானோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த அலைகாத்த அம்மன் அப்படிங்கிறது தான் மருவி காலப்போக்கில் அணையாத்தம்மன் அப்படின்னு வந்துச்சு. அந்த குருக்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஊருக்குள்ள சுனாமி வராமல் பாதுகாக்கிறது எதுன்னா இந்த அம்மன் தான் அப்படின்னு சொன்னாங்க. சுனாமி பேரழிவில் கூட இந்த இடத்துல வந்து சுனாமி வரல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என் தங்கச்சியும் அப்போ இங்கே சென்னையில் தான் இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஈசிஆர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் பீச், கொட்டிவாக்கம் பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கரெக்டாக பீச்சை வந்து பார்த்த மாதிரி தான் அம்மன் இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு கால்குலேட் பண்ணும்போது உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேரோட வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் வந்து எங்கள் அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். உங்களுக்கு ஃபேமிலி பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காட்டுறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும், நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பாக்கியங்களை பெறணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இந்த குருக்கள் தான் எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் சொன்னால் நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு. இங்கே சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அது அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஆடி வெளியில் காமாட்சி விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அம்மா சந்தோஷப்படுவாங்களாம். எனக்கு அந்த குருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ, எலுமிச்சப்பழம், வேப்பலெல்லாம் கொடுத்தாரு. அந்த டேவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் டிவைன்ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. பசியோடு வந்தேங்க, ஆனால் வந்து அம்மா எனக்கு பொங்கல் கொடுத்து என்னை அருள் பாலிச்சா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலையை வந்து ஊருக்குள்ளே விடாமல் காப்பாற்றுறவ வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கஷ்டங்களை வர விடாமல் செஞ்சிருவா. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துல இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் வேண்டுதலை வைங்க. அடுத்த ஆடியில் கண்டிப்பாக அது நடக்கும். அதுக்கு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு கோயிலை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.